ஒரு வாழ்க்கை கதை உங்களை பற்றி எழுதுனா அது எது அதில் மையமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் தான் அந்த வாழ்க்கை கதையோட கதாநாயகிங்கிற பட்சத்தில் எது அதில் மையமாக இருக்கும்? என்னோட கல்வி தான். கல்வி தான். இப்போது நான் படித்ததுனால என்னால் பொருளாதாரத்தில் எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோமோ அது என்ன தேவையோ அதை நான் என்னால் சூஸ் பண்ணுற முடியும் அப்படின்றதுனா நான் படித்ததுன்றதுனால தான் என்னால் சூஸ் பண்ண முடியும். அதனால நான் என்னோட கல்வி தான் என்னோட மெயினே. ஏன்னா நான் இல்லாட்டி நான் ஏதோ ஒரு வேலை தான், சின்ன சின்ன வேலை படிக்கலைன்னா இல்லாட்டி ஏதாவது சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஏதாவது தப்பான முடிவோ அது எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு என்னோட சொந்த காலில் நிற்க முடியும். நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நான் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது. அதுக்கான முழு முயற்சியும் எனக்கு என்னோட கல்வி கொடுத்தா அகரம் தான் நன்றி சொல்லுவேன். இப்போ நீங்கள் வளர்ந்த விதத்துக்கும் இப்போ உங்கள் பசங்க வளர்ற விதத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பார்த்து எப்படி வைப்பீங்க? நான் அதெல்லாம் ரொம்ப அப்ப நான் சொல்லுவேன், டே அந்த சாப்பாடு கூட நான் கொட்டும் போது சாப்பாடை டே அந்த சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டேன்டி, நீ சாப்பாடு கொட்டக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க, டியூஷன்லாம் அனுப்புகிறோம், நான் ஃபீஸ் கட்டி அனுப்புகிறோம் டியூஷனுக்கு. நாங்கள் டியூஷன்னால என்னன்னே தெரியாது, ஏதோ படிச்சிட்டோம், நாங்கள் எங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்ததுனால அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்களே படித்து வந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, படிச்சிங்க, எல்லாம் சரி. ஆனால் படிப்பு அவ்வளோ எளிதாக இருந்திருக்காது இல்லை? அந்த காலகட்டத்தில் என்ன நினச்சிங்க? நம்ம என்ன அது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு? ஆனால் இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது எனக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சுட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது இங்கிலீஷில் தான் படிக்கணும் ஃபுல்லாக. அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்குமே அக்ரமில் எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணாங்க அக்ரமில். எல்லா இடத்துல எந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன்றதை அவங்க அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, நிறைய கிளாஸஸ்லாம் அனுப்பிச்சாங்க. அதனாலே எனக்கு முக்கால்வாசி அந்த இங்கிலீஷ் ஃபியர்னஸ் போயிடுச்சு. இங்கிலீஷ் அதை பார்த்தோமே பயப்படுறது அந்த மாதிரிலாம் இது அப்டேட்டட் ஆகிட்டேன். இப்போ இதில் அடுத்த கட்டங்கிறத தாண்டி உங்களுடைய எதிர்கால இலக்கு அப்படின்னா நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? பாப்பா கல்வி அவங்க இது, அப்புறம் என்னால் முடிஞ்சு யாராவது படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கேன். திருப்பி அகரத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ ஒரு செய்யணும் அப்படின்னா எதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி செய்வீங்க? அதான் கல்வி தான். அவங்களுக்கு தேவையான யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட நான் உடனே இந்த காலேஜ் படி, இந்த கோர்ஸ் எடு, இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதை படித்தா இது இந்ததாகும், நல்ல போஸ்டிங் போகலாம், நான் மேக்ஸிமம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுங்க பார்க்குறவங்களுக்கு இந்த கைடன்ஸ்